Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மிதுனுக்கு வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியதாக இருந்ததுனால நாங்கள் திருப்பூரில் கிராஸ் கிளாத்திங் அப்படிங்கிற ஒரு ஷாப் போயிருந்தோம். இது வந்து எந்த விதமான பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக தான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இங்கே வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நான் இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனுக்கு வந்துட்டு இப்போது 5 years ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ இயர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த நியூபார்ன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து மிதுனுக்கு நாங்கள் எடுக்கிறது 2 ஷாப் தான். 90% பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் மேக்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ்ப் திருப்பூரில் அந்த 2 ஷாப்பில் மட்டும்தான் அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸியாக இருக்கணும், நல்லா யூனிக்காக இருக்கணும், யாராவது பார்த்தா இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பட் பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பேண்ட் ஷர்ட்டு, ட்ரௌசர்ஸு, அதுக்கப்புறம் வேணால் அந்த ஹூடி, கோட் ஷர்ட்டு, டோத்தீஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். பட் அதுலேயும் நம்ம நல்லா கிளாஸியாக வந்து யூனிக்காக காட்டணும் அப்படின்னா ஒரு சில ஷாப் மட்டும்தான் வந்து நாங்கள் தேடி எடுத்தது. ஸோ மேக்னம்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காட்டன் மட்டும்தான் இருக்கும் அங்கே. அதே மாதிரி தான் இப்போ கிராஸ்ப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பனியன் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா காட்டன் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ட்ரெஸ்ஸஸ் வந்து பிடிக்கும். இப்போ பேசிக்காக நான் மிதுனுக்கு குழந்தையிலேருந்து எப்படி போடுவேன்னு பார்த்திங்கன்னா, அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் வர மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டதே கிடையாது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கணும், பட் மெட்டீரியல் வைஸ் பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு யூனிக் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடி தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டோம். ஏன்னா பாய்ஸ்க்கும் இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டிஸ் மெட்டீரியல்ஸில் இருக்குது, ஃபேப்ரிக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தேடி தான் நாங்கள் வந்து போட்டோம். ஸோ கிராஸ்ப் பார்த்திங்கன்னா பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அதில் நிறைய ஃபேப்ரிக்கும் வெரைட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ பெரியவங்களுக்குமே வந்து 500லேருந்து இருக்குது, கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 500ல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வேர்க்கும் வந்துட்டு நிறையவே இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா 110 rupees 90 rupeesலேருந்தே வந்து இருக்குது. நான் மிதுனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போடுறதுக்கு ரஃப் யூஸ்க்கும் நான் எடுத்திருக்கேன், அதே சமயம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம திருப்பூர் ராயபுரமில் இருக்க கிராஸ்புக்கு வந்துட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது கிட்ஸுக்கு வந்து இருக்குது. 1 to 14 yearsன்னு இருக்குது, பட் அப் டு 16 years வரைக்குமே வந்துட்டு இந்த சின்ன கிராஸ்பில் வந்துட்டு இருக்குது கிட்ஸுக்கு மட்டும். இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம கிட்ஸ் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னர்வேர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க கிட்ஸு, அதாவது பாய்ஸ்க்கு அது. அதுக்கப்புறம் 110 rupeesலேருந்துட்டே பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா டெய்லியும் வீட்டில் போடுறதுக்கும் சரி, இல்லை நம்ம வந்து லாங் ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போதும் சரி, ஈஸியாக வந்து போட்டுட்டு போகிறதுக்கு அவங்க கிட்ஸுக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒவ்வொரு முறை போகும்போதும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது அப்பப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, டிசைன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு அந்த தெரியும், இது வந்து தனியாகவே தெரியும். அந்த மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கூட நல்லா மைல்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட செக்ஷன். கேர்ள்ஸ்க்கு அப்படி தான் க்யூட்டாக இருக்கும். டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பஃப் வச்ச மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அதே அதில் கொஞ்சம் டிசைனோடவும் இருக்கும். கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 110லேருந்து இருக்குது. ஃப்ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காட்டன்லேயே இருக்குது. வீட்டுக்கு போட்டு விடுறதுக்கும் சரி அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே வந்து ஒரு 10 yearsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டாப்ஸு, ஜீன் டாப்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 year பேபிக்கு மட்டும்தான் வந்து இந்த குட்டி ஃப்ராக் செக்ஷன் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் கிராண்டானது. அது கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நியூ பார்னுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது.
அப் டு 1 இயர் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு தேவையான இன்னர் வேர்ஸ், அதுக்கப்புறமா ஷூ, சாக்ஸ் எல்லாமே இருக்குது. க்ளவுஸ்லேருந்து அவங்கள கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு தேவையான அந்த பெட் எல்லாமே வந்துட்டு இருக்குது அதில். இப்போ நியூ பார்னுக்கு எடுக்கணும் அல்லது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால, கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்துகிட்டு போனாலே கண்டிப்பாக கேட்பாங்க. கிளாத்தோட சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரௌசர்ஸில் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நியூ பார்னுக்கு அந்த ஷூஸு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான அந்த பெட் எல்லாமே, கேப் எல்லாமே இருக்குது. இது வந்து 0 to 6 months. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி குட்டி ஷூஸ், கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட் போடுவோம் இல்லையா குழந்தைங்க, அதாவது ஒரு அப் டு 3 to 5 months வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பட்டன் போடுற மாதிரி, நாட் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து போடுவோம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து கிட்ஸுக்கு ஜீன்ஸ், இதுலேயும் டிசைன்ஸ் இருக்க மாதிரி கேர்ள்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. நாங்கள் எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் போனோன்னா ஃபுல்லாக தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். கிட்ஸுக்குன்ட்டே நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூர் போய் இதுக்குன்னே ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே போவோம். ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்த கிளாத்தோட குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் நாங்கள் மிதுன் குழந்தையா இருக்கையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அங்கே மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு பெரியவங்களுக்கு வந்துட்டு இது அந்த கிட்ஸ் செக்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இது வந்து பெரிய பில்டிங் தான். இதுலேயும் 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நைட்டிஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. லேடிஸ்க்கு வந்துட்டு நைட்டிஸ், பிளாசோ, அதுக்கப்புறம் லெகின், காட்டன் பேண்ட்டு எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஜீன் டாப்ஸு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜீன் டாப்ஸ். ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒவ்வொரு தடவை போகும்போதும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். பட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். டெய்லி வேர் நம்ம வீட்டில் போடுறதுக்கு அந்த பிளாசோஸ் அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா லைட் வெயிட்டடாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா லெகின்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் லெகின்ஸ் விட இது ரொம்பவே கிளாத் சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 230 rupees தான் வருது இது. இங்கே ஷாலும் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக இருக்கிற காட்டனும் இருக்குது, அது இல்லாமல் நிறையா எம்ப்ராய்டரி டிசைன்ஸோட இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கூட இருக்குது. அதோட ரேஞ்சும் 200 அரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே ஸ்கர்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் வச்சுருக்காங்க. சுடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுவும் வேணும்னா நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா அரவுண்ட் 1000 rupees அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஷாப் போனீங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா ரேஞ்சும் ரொம்ப நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால எல்லாமே செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். முக்கியமாக என்னென்னா இந்த துணியோட குவாலிட்டி தான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் நான் மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுறது இங்கே. இதெல்லாமே நைட்டிஸு. குர்த்திஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 350 rupees தான். அடுத்து இது வந்து மென்ஸுக்கான செக்ஷன். இது
அவங்களுக்கும் அப்படி தான். இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 6.2 ஃபீட் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே போய் பேண்ட் எடுத்தாலும் அவருக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஒன்று லென்த்து கம்மியாக இருக்கும், இல்லை லென்த்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வித்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ எங்கே போனாலும் அவருக்கு வந்து ஃபிட்டாகவே அமையாது. கிராஸ்ப் வந்தால் மட்டும்தான் வந்து ஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு 350 ருபீஸில் இருந்தே வந்து மென்ஸ்க்கெல்லாம் ஷர்ட்ஸ் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிராஸ்ப் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துணியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், லைஃப் ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக்கும் சரி, இப்போ நம்ம கிட்ஸுக்கெல்லாம் எடுக்கிறோன்னா முக்கியமாக அந்த எலாஸ்டிக் பார்த்து தான் எடுப்போம். அந்த எலாஸ்டிக் எல்லாமே போகாது. அதே மாதிரி அதில் இருக்க ஸ்டிச்சஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேஞ்சுக்கெல்லாம் எடுத்துட்டோம், வெளியில் எங்கேயாவது எடுத்தோம் அப்படின்னா அந்த ஓவர்லாக்கெல்லாம் பிரிஞ்சிடும். பட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டிச்சஸும் அவ்வளோ ஃபைனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலரும் வந்து ஃபேட் ஆகாது. இங்கே எடுக்கிற எதுவுமே வந்து கலர் ஃபேட் ஆகாது. ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக இருக்கும் கிராஸ்ப் வந்துட்டு. இப்போது நாங்கள் மிதுனுக்கு பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம். போனால் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூர் போயிட்டுருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு 5Kக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து வீட்டில் போட்டு விடுறதுக்காக ட்ராக்ஸு, அதுக்கப்புறமா டிஷர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் தான் வந்தது. ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா 280 ருபீஸ், ஜீன் பார்த்திங்கன்னா 400 அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த ஷர்ட்ஸும் 400 அந்த மாதிரி வந்தது மிதுனுக்கு. ட்ரௌசர் வந்து 300 அந்த ரேஞ்சு வந்தது. இப்போது இது பார்த்திங்கன்னா ஹூடி, இது வந்து டபுள் சைடட். இது வந்து ஒரு சைடு, இன்னொன்று வந்து அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதோட கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இதோட மிதுன் வேர் பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியில் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஷாப்பிங் போகிறது, அது மாதிரி குக்கிங்கும் சரி, நான் ரெகுலர் அப்டேட்ஸ் இன்ஸ்டாலையும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராஸ்ப் ஷாப்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அண்ட் பொள்ளாச்சிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா சின்ன ஷாப் அப்படிங்கிறதுனால கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. திருப்பூரில் நல்ல பெரிய ஷாப், அதை விட பெருசு கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ரெகுலராக அங்கே எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அங்கே இருக்கிறது எதுவுமே ஃபேட் ஆகிறதோ எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் கிராஸ்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது. நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட நம்பரும் பார்த்திங்கன்னா வீடியோ எண்டில் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு வித் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கா என்னன்ட்டு டீட்டெயில்டு தெரில. பட் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களோட கிராஸ் கிளாத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அவங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.